ஒரு பேராசிரியர் அறிவுபூர்வமா பல தத்துவங்களை தாம் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுவார். ஆனா அந்த தத்துவங்களை தன்னுடைய வாழ்க்கையில அவர் கடைபிடிக்கணுமா வேண்டாமாங்கிறது பிரச்சனை இல்லை. துறவிகள்ல சில பேருக்கு தத்துவங்களை பிறருக்கு எடுத்து சொல்ற கெப்பாசிட்டி இருக்கும். சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமலும் இருக்கும். துறவரங்கிறது தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை தன் வாழ்க்கையில தவறாம கடைபிடிக்கிறதும் ரொம்ப முக்கியம். என்னோட கடமை எல்லாம் ரொம்ப ஏழ்மையிலையும் அறியாமையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சாதாரண மக்கள் முன்னேற்றத்துக்காக நான் உழைக்கணும். என்னோட தாய் நாட்டுல எனக்கு இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. அதுதான் என்னோட கடமை. அதனால தான் உங்க ஆஃபரை என்னால ஏத்துக்க முடியல. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐம் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுக்க போறா? My salutations to you, Swamiji. Thank you for giving me an opportunity to meet you, Mr. Leon. தேங்க்யூ. வாங்க. I am Anderson from Boston. ரேஷனலிஸ்ட் சொசைட்டியோட பிரதிநிதினா. பகுத்தறிவை தாண்டி நடக்கிற விஷயங்களை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்றது எங்களோட ஆக்டிவிட்டியில ஒரு முக்கியமான அம்சம். வெரி ஹாப்பி டு மீட் யூ. உலகத்திலேயே பெரிய பகுத்தறிவாளரான ப்ரொஃபசர் இங்கர்சால் கூட இங்க வந்திருந்தார். அவர் இந்தியாவிலேருந்து இங்க வந்து தங்கி இருக்கிற சுவாமி விவேகானந்தாவை சந்திச்சு பேசினார். ப்ரொஃபசர் இங்கர்சால் கிட்ட எங்களுக்கெல்லாம் மதிப்பு உண்டு. நல்ல மனுஷன் அவர். ஆனா நாங்களும் எங்க பகுத்தறிவு இயக்கத்துல சில சோதனை நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்க கூட தங்கி இருக்கிற சுவாமிஜிய பாஸ்டன்லயே நான் சந்திக்க இருந்தேன். ஆனா அப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ அவர் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டார். இப்போ அவரை சந்திச்சு சில கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அதுக்கு ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா? ஓஎஸ், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அவரை பார்க்கணும்னு விரும்புறவங்க எல்லாரையும் கூடிய மட்டும் அவரும் பார்க்கறாரு. நீங்க அவரை மீட் பண்றதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறேன். ஆனா இப்போ அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. ஓ அப்படியா? நான் அப்புறம் வரேன். சுவாமிஜி, இவர் மிஸ்டர் ஆண்டர்சன், பாஸ்டன்ல இருந்து வந்திருக்காரு. இவர் ஒரு பகுத்தறிவு இயக்கம் நடத்துறாராம். உங்க கூட ஏதோ சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு என்ன, இப்பவே பேசலாம். வெரி ஹாப்பி டு மீட் யூ சுவாமிஜி. பாஸ்டன்ல கேத்ரின் என்னோட ஃப்ரெண்ட். அங்கேயே உங்களை சந்திக்கணும்னு இருந்தேன், முடியல. இப்போ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் மை பிளஷர் டு. எங்களுக்கெல்லாம் அவ்வளவா மத விஷயங்கள்ல நம்பிக்கை கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுலயும் நம்பிக்கை கிடையாது. மனித சக்தியை விட வேற எந்த சக்தியும் உயர்ந்தது இல்லைன்னு எங்களை மாதிரி பகுத்தறிவாளர்கள் நினைக்கிறாங்க. பாமர மக்கள் மிராக்கிள், அதாவது மாயாஜாலங்கள் ஏதாவது நடந்தா அதுல ஏமாந்து கடவுள் இருக்கிறதா நினைக்கிறாங்க. நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் இல்லாத விஷயங்கள்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதுவும் மனிதனுடைய ஒரு அறியாமை. கடவுளையோ இல்ல ஒரு அதீதமான சக்தியையோ நீங்க பார்க்காததுனால அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சுவாமிஜி, ஒரு 5 நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றபடி நீங்க செய்றீங்களா? ஓ எஸ். மிஸ்டர் லியான், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம 3 பேரும் அந்த ரூமுக்கு போலாமா? ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ஜெக்ஷன் இஃப் சுவாமிஜி ஹேஸ் நோ அப்ஜெக்ஷன். ஓ எஸ். மிஸ்டர் லியான், நான் இந்த வீட்டுக்கு புதுசு. இந்த ரூமுக்கு இந்த வழியை தவிர வேற வழி உண்டா? இல்ல. ஈ எறும்பு வேணும்னா இந்த ஜன்னல் வழியா போகலாம், மனுஷங்க போக முடியாது. அப்ப சரி சுவாமிஜி, நீங்க இப்படி உட்காருங்க. மிஸ்டர் லியான், எனக்காக நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். இது உங்க வீடு. இந்த ரூம் சாவி உங்ககிட்ட இருக்கும். சுவாமிஜி உள்ளே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் இப்ப வெளியே போயிடுவோம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற சாவியால ரூமை வெளியே லாக் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன். வாட் நான்சென்ஸ்! ஒரு நாகரீகமான மனுஷன் பேசுற பேச்சா இது? ஜான், அவர் சொன்ன மாதிரியே என்ன உள்ள வச்சு போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போங்க. I can't do that. Don't try to insult my guest. He is a great man. நீங்க கவலைப்படாதீங்க, அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. என்ன சுவாமிஜி, நீங்க கூடவா? நான் தான் சொல்றேன். மிஸ்டர் ஆண்டர்சன்,
நீங்க இப்படி வந்து ஒருத்தரை அவமதிக்கிறது நல்லா இல்லை. நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நான் போய் சுவாமிஜியை வெளியில கூட்டிட்டு வரேன். என்ன மிஸ்டர் ஜான், அவர் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைச்சாரோ பேசிட்டாரா? மிஸ்டர் லியோன், இதுல ஏதோ சூது இருக்கு. அந்த கீ என்கிட்ட கொடுங்க. லியோன், அவர் கேட்கிறார்ல, சாவி அவர்கிட்ட கொடுங்க. என்ன மிஸ்டர் ஆண்டர்சன், மிஸ்டர் லியோன் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? சுவாமிஜி, இவ்வளவு நாள் உங்களை ஒரு பெரிய பிலாசபர்னும் ஒரு துறவின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது நீங்க கடவுளோட ஒரு அம்சம்னு. எனக்கு மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னால இதை நம்ப முடியல. ஆனாலும் இதை என் கண்ணால நான் பார்த்துட்டேன்னு எப்படி நம்பாம இருக்க முடியும்? மிஸ்டர் ஆண்டர்சன், இந்த சித்து விளையாட்டுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வித்தைகளை நான் எல்லா இடத்துலயும் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதும் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு வேடிக்கைக்காக இதை செஞ்சேன். இந்த வித்தைகளை மட்டுமே கத்துக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் துறவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையான ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். மிஸ்டர் ஆண்டர்சன், இப்ப நீங்க அந்த ரூம்லயும் இந்த ரூம்லயும் ஒரே சமயத்துல நான் இருந்தேங்கிறத பார்த்துட்டு இதனால கடவுள் நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு உயர்ந்த நிலையில தான் ஆண்டவனை தரிசனம் பண்ண முடியும். உண்மையான மனசோட முயற்சி செஞ்சா ஆண்டவனை கண்டிப்பா எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். அழசிங்கர், சுவாமிஜி லேட்டஸ்ட் லெட்டர்ல என்ன எழுதியிருக்கார்? அத சொல்றதை விட அவர் எழுத்துலயே படிச்சு காட்டுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பல சிஷ்யர்கள் சேர்ந்து கூப்பிட்டதுனால அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கும் பிரான்ஸுக்கும் போக போறதா ஹிந்து பத்திரிகையில வந்தது இல்லையா? அவரோட அமெரிக்க சிஷ்யம் ஒருத்தனுக்கு பாரிஸ் நகரத்துல கல்யாணமா. அங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு இப்ப திரும்ப லண்டன் வந்திருக்காராம். அவர் பாரிஸ பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே படிச்சு பாருங்க. உலகத்திலேயே நவீன நாகரிகம் அதிகமா இருக்கக்கூடிய நகரம் பாரிஸ். அழகான உடை அலங்காரங்களுக்கு பெயர் போனது. ரொம்ப அழகான நகரம். எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ரூம் ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேடிக்கை என்னன்னா, இந்த ஊர்ல ரொம்ப பிரசித்தமான ஹோட்டல்னு பேரு. ஆனா அங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கிடையாது. அங்க குளிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கான். அங்க போய் காசு கொடுத்து குளிச்சுக்கலாம். ஹோட்டல்கள்ல பாத்ரூமே கிடையாதான். என்னுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட நண்பர்கள் பாரிஸை வலை போட்டு அலசினாங்க. பாத்ரூம் இருக்கிற ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் ஹோட்டல்லையே தங்கிக்கிட்டு தினமும் குளிக்கிறதுக்கு மட்டும் நண்பர்கள் வீட்டுக்கு போகும்படியா இருந்தது. அதுவும் ஒரு வேடிக்கையான அனுபவம். அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்ப லண்டன்ல வந்து தங்கி இருக்கேன். ஒரு மாசம் இங்க தங்கிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு போயிடுவேன். நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்கிற காரணத்தால பிரிட்டிஷ்காரங்களை மனசுல ஒரு மூலையில அதிகமா பிடிக்காம இருக்கலாம். இங்க லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பிரெஜுடிஸை விட்டுட்டேன். காரணம், மனிதாபிமானம் உள்ள நல்ல பிரஜைகள் பல பேர் இங்க இருக்காங்க. உலகத்துல எல்லா நாடுகள்லயும் பிரதேசத்திலேயும் நல்லதும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? அதை நான் அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் இங்க நிறைய வக்கரமான எண்ணங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி சில பேருக்கு இந்திய பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும் நம்ம மத தத்துவங்கள்லயும் ஈடுபாடு இருக்கு. அதனால வங்காளத்திலிருந்து என்னுடைய சக துறவி சாரதானந்தரை இங்கிலாந்துக்கு வரும்படி லெட்டர் எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு மாசத்துல திரும்பி அமெரிக்கா போயிடுவேன். திரும்பி அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் எழுதுறேன். உலகத்துல எந்த இடத்துல பொறாமை இல்லை. அமெரிக்காவில் எனக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையை என் கலாச்சாரத்திற்கும் என் குருநாதருக்கும் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். ஆனா என்னை எதிர்த்து இங்க துஷ்பிரச்சாரங்கள் நடக்குது. இதை வெளிநாட்டுக்காரங்களும் வேற மதத்துக்காரங்களும் மட்டும் செய்யாம நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்களும் கூட இதுல ஈடுபட்டு இருக்காங்க. சுவாமிஜி, இந்தியாவில்
குழந்தைகள் பிறந்தவுடனே தாய்மார்கள் எல்லாம் நதிக்கரைக்கு போய் அந்த குழந்தைங்களை முதலைங்க கிட்ட தூக்கி போட்டுடுவாங்களாம். முதலைகள் அந்த குழந்தைங்களை சாப்பிட்டுருமா? அது உண்மையா? என்ன கூட எங்க அம்மா கங்கையில ஒரு முதலை கிட்ட கொடுத்துட்டாங்க. முதல வயத்துல இருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன். எல்லா சமூகங்கள்லயும் மத்த சமூகங்களை பத்தி கட்டுக்கதைகள் சொல்றது மனித மனப்பான்மையோட ஒரு வக்கரம். சுவாமிஜி, உங்க தேசத்துல பெண்களை உயிரோடு எரிச்சிடுவாங்களாமே? இந்தியாங்கிறது ஒரு பரந்த உபகண்டம், மிகப்பெரிய தேசம். அதுல ஏதோ ஒரு சில இடங்கள்ல விதவைகள் இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதுவும் இப்ப நின்னு போச்சு. இத பரந்த ஒரு வழக்கமா சித்தரிக்கிறது அபத்தமான பொய். ஐரோப்பாவுல விட்ச் ஹண்ட பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சூன்யக்காரிகள்னு நினைச்சு சில பெண்களை உயிரோட நெருப்புல போட்டாங்க. இப்ப அந்த வழக்கமும் கிடையாது. இது மாதிரி ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பெண்களுக்கு இப்படி நடந்த அநியாயத்தை ஐரோப்பாவுல பெண்களை கொளுத்தினாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அபத்தமோ அது மாதிரிதான் இந்தியாவை பத்தின இந்த வதந்தி. சுவாமிஜி, நீங்க நல்லா பேசுறீங்க. அமெரிக்க மக்கள் கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் உங்களை நீக்ரோன்னு நினைச்சு உங்க பேச்சை கேட்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் நீக்ரோ இல்ல, இந்தோ ஆரியன் ட்ரைபை சேர்ந்தவன், இந்தியாவிலேருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் இன்னும் அதிகமாகும். அப்படி சொல்லி எனக்கு கூட்டம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொன்னா நான் ஏதோ கருப்பர்களை தாழ்த்தி சொல்ற மாதிரி இருக்கும். என்னோட கண்ணோட்டத்துல என் மூதாதையர்கள் இந்தியர்கள் அப்படிங்கறதுல எனக்கு பெருமை. என் மூதாதையர்கள் வெள்ளை நிற ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்றதுலயும் எனக்கு பெருமைதான். என்னுடைய மூதாதையர்கள் யாராவது மஞ்சள் நிற மங்கோலியர்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுல கூட எனக்கு பெருமைதான். யாருக்கு தெரியும், ஆதி மனிதன் ஆப்பிரிக்காவில பிறந்திருக்கலாம். அப்படி பார்த்தா என்னுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில கூட பிறந்திருக்கலாம். நான் மனித இனத்தை சேர்ந்தவன். அதனால எந்த பாகுபாட்டையும் சொல்லி நான் கூட்டம் சேர்க்க விரும்புகிறேன். சுவாமிஜி, உங்களை பத்தி சில பேர் அவதூறுகள்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுல சில பாதிரிமார்களும் இருக்காங்க, ஹிந்துக்கள் கூட இருக்காங்க. அதுலயும் உங்க பிரதேசமான பெங்கால சேர்ந்தவங்க அவங்க கூட இருக்காங்க. அதுல ஒருத்தர் பிரஸுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரு கல்கட்டாவுல பிரம்ம சமாஜத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும் போது நீங்க ஒரு சாதாரண உறுப்பினரா அங்க இருந்தீங்களா? அவர் சொல்லிருக்காரு, ஹிந்து சன்னியாசிக்கே பொருத்தமில்லாத இவரை எங்க மதத்தோட பிரதிநிதியா எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு. நீங்க ஏன் அவரை எதிர்த்து ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? நாம அதுக்காக முயற்சி செஞ்சோம்னாலும் செய்யலைனாலும் கடைசியில உண்மைதான் வெற்றி பெறும். இப்படி பொய் பிரச்சாரம் செய்யறவங்களை நினைச்சு நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். ஆண்டவன் அவங்கள மன்னிக்கட்டும். இந்தியாவில இருந்து ஒரு சன்னியாசி வந்திருக்காரு. அவர் நம்ம ஊர்ல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்காரு. எப்படியாவது அவரை மட்டன் தட்டணும்னு எங்க முதலாளி சொல்லி அனுப்பியிருக்காரு. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா? என்ன செய்யணும்னு சொல்லு. உனக்கு செய்யாமலா? அதுக்கு எனக்கு என்ன ரேட் கொடுப்பேங்கிட்ட சேர்த்து சொல்லு. முதலாளி $100 கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம். ஓகே, செய்ய வேண்டியதை சொல்லு. நான் இதுவரைக்கும் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்றேன். நம்ம 2 பேரும் போய் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நீதான் பிளான் போடுறதுல கில்லாடியாச்சே, சொல்லு. அந்த சாமியார் கிட்ட போய் எங்க நண்பர்கள் உங்க பேச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அவசியம் வந்து எங்க சங்கத்துல பேசணும்னு கேட்டேன். அந்த ஆள் அந்த ட்ராப்ல விழுந்துட்டான். நாளைக்கு இந்த இடத்துல மீட்டிங் இருக்கு. அவனை பேச விடாம நானும் நீயும் செய்யணும். சுட்டு கொன்னுட கூடாது. அவனை பயமுறுத்தி நாம ஓட வைக்கணும், புரியுதா? ஓகே, டன். தியானம் பண்ணும்போது நம்ம இஷ்ட தெய்வத்தையே நாம நினைச்சுக்கணும். அந்த தெய்வம் எந்த மதம் கொண்டாடும் தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்க மனப்பான்மைக்கு தகுந்தவாறு நம்ம இஷ்ட தெய்வத்தை நாம பூஜிக்கலாம்,
ஜபிக்கலாம், நேசிக்கலாம். அப்படி ரொம்ப காலம் தியானம் செஞ்சு பழகி ஆண்டவன் நினைவை நம் மனசுல அழியாம ஏத்துக்கிட்டோம்னா சுற்றுப்புறத்துல என்ன நேர்ந்தாலும் சரி அந்த சாதாரண உணர்வுகள் நம்மை பாதிக்காது. உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு சொட்டு மழை நீர் கடல்ல விழுந்துச்சான். அதுக்காக அது ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். என்னோட தனி அந்தஸ்து பறி போயிடுச்சே, இந்த மாபெரும் சமுத்திரத்துல உள்ள கோடானு கோடி நீர் துளிகள் போல நானும் என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேனே அப்படின்னு அழுதுச்சான். அதுக்கு அந்த கடல் வருத்தப்பட்ட நீர்த்துளியிடம் சொல்லுச்சான், நீயும் நானும் ஒண்ணுதான் நண்பா. என்னிடம் இருந்து நீராவியாய் பிரிந்து சென்று வானில் ஒரு மேகமாகி திரும்பி மழை துளியாய் வந்து என்னிடம் சேர்ந்திருக்கிறாய். மறுபடியும் இது போல மேகமாகி மழையாகி பலமுறை என்னிடம் வந்தடைவாய் அப்படின்னு. ஆண்டவன் எனும் சமுத்திரத்திலிருந்து நீர்த்துளிகள் மேகமாகி மழையாகி மறுபடியும் கடலாகின்றன. மனுஷனும் அந்த மாதிரி தான். கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனி ஆன்மாவா உலாவி பிறகு ஆண்டவன் கிட்டயே சேர்றான். ஆண்டவனோட ஒரு அம்சம் தான் நீங்களும் நானும். நீங்க எப்படி பாவிகள் ஆவீர்கள்? நீங்க எல்லாரும் புனிதர்கள். அதோ கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களும் அப்படித்தான். சில பேர் ஆண்டவனை தியானம் பண்ணி இதை உணர்ந்துடுறாங்க, சில பேர் இதை உணர்றது இல்ல. இவரையா பயமுறுத்த பார்த்தோம்? நரேன் நியூயார்க்ல இருந்து லெட்டர் எழுதியிருக்கான் மாதாஜி. அங்கிருந்து கிளம்பிட்டானா, கப்பல்ல இங்கிலாந்து போயிருக்கானா. அவன் இங்கிலாந்துக்கு முதல்லயே போனானே, திரும்பி லண்டன்ல இருந்து அமெரிக்காக்கு போவானா? இல்ல, லண்டன்ல கொஞ்ச நாள் தங்க போறான். அப்புறம் அங்கிருந்து கப்பல்ல இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறானா. இந்த முறையும் இங்கிலாந்துல நல்ல வரவேற்பான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேவியர்ங்கிற தம்பதிங்க நரேனுக்கு ரொம்ப நெருங்கின சிஷ்யர்களாயிட்டாங்களாம். நிறைய நேரம் நரேன் கூட தான் இருக்காங்களாம். போன தடவை லண்டனுக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி போனதும் குட்வின் அப்படிங்கிற இங்கிலீஷ்காரர் நரேன் அமெரிக்காவில் பேசுற எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிறாராம். அது வருங்காலத்துல புஸ்தக வடிவில் பிரசுரமாகணும் அப்படின்னு குட்வின் பிளான் பண்ணிருக்காராம். சுவாமிஜி, நீங்க லண்டனுக்கு வந்து சில வாரங்கள் தங்கிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க. உங்களோட பிரீஃப் விசிட்டோட இம்பாக்ட் பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். She is right. சுவாமிஜி, உங்க பேச்சை கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, உங்க பாதையில நடக்கிறதுக்கும் லண்டன்ல இப்போ நிறைய கூட்டமே இருக்கு. நீங்க சொல்ற அளவுக்கு இங்க பல பேருக்கு ஈடுபாடு இருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஒண்ணு, நான் போன தடவை லண்டனுக்கு வந்தபோது உங்க 2 பேருக்குமே ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன பத்தி நீங்க சொல்றது உங்களோட பர்சனல் அபிப்பிராயமா கூட இருக்கலாம். சுவாமிஜி, குட்வின், how are you Mr. Goodwin? Meet Mr. Xavier. ஹலோ. இவங்க தான் மிஸ்ஸஸ் சேவியர். ஹலோ. இவங்க 2 பேரும் போன தடவை நான் லண்டனுக்கு வந்தபோது எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. This young man is Mr. Goodwin. ரொம்ப ஷார்ட் டைம்லயே எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆயிட்டாரு. Let me bring something to drink. How do you do, Mr. Goodwin? உங்களை பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அமெரிக்காவில் சுவாமிஜி பேசுற இடத்துக்கெல்லாம் போய் அவர் லெக்சர்ஸ் நீங்க தான் நோட்ஸ் எடுக்கிறீங்களாமே. I am fortunate as Swamiji has retained me to do this. மிஸ்டர் குட்வினும் லண்டனை சேர்ந்தவர் தான். அப்படியா? நீங்க அமெரிக்கன்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா நான் லண்டன்ல தான் பிறந்து வளர்ந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை தேடி நியூயார்க் போனேன். ஏதோ சில்லற வேலைகள் 2-3 இடத்துல செஞ்சேன். எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியுங்கிறதுனால சுவாமிஜியோட லெக்சர்ஸ் நோட்ஸ் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அப்ப நான் சாதாரணமா தான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ ஹானரரி செக்ரட்டரி ஆயிட்டீங்களா? ஐ விஷ் ஐ குட். ஆனா இந்த உலகத்துல சுவாமிஜி மாதிரி சன்னியாசி ஆகலைன்னா பணம் தேவையா இருக்கே. அதனால அவர் என்ன கொடுக்கறாரோ அதை வாங்கிக்கிறேன். He is being very humble. குட்வின் வெளியில போனார்னா அவருக்கு இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்கும். அவரோட இன்வால்வ்மெண்ட்னால தான் என் கூடவே இருக்காரு. சுவாமி கூடவே இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஹிந்துவாவே ஆயிட்டேன். God bless you. Please be seated. சுவாமிஜி, இவ்வளவு தூரம் உங்களை பத்தி சொன்னீங்க. நான் என்ன பத்தி சொல்லணும் இல்லையா? நான் பிரிட்டிஷ் நேவில கேப்டனா இருந்து சமீபத்தில் தான் ரிட்டையர் ஆனேன்.
எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தது. எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தோம். சுவாமிஜியை பார்த்ததும் ஆண்டவனையே நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. அதுல இருந்து நானும் என் ஒய்ஃபும் அவரோட பக்தர்கள் ஆயிட்டோம். நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனேனே தவிர சுவாமிஜி அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க எனக்கு என்ன வேலைன்னு தோணிடுச்சு. அதனால நானும் அவரோட இந்தியாவுக்கே போயிட போறேன். நல்ல டெசிஷன் தான் மிஸ்டர் குட்வின். நோ தேங்க்ஸ். தருமநெறி நிறை இந்து மதம் தடம் தவறி தேங்கிய காலமதில் தூசி படிந்த தங்க விளக்கை துடைத்தனை தெய்வம் ஏற்றிய விடியல் துறவி விவேகானந்தன் பன்மத பாதைகள் அனைத்தும் பரம்பொருளின் பாதம் அடையுமென போதித்து வாகை